Hi friends, welcome to Tasty Recipe World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது garlic breadstick. Dominous style cheesy-யா சாஃப்ட்டா stuffed garlic breadstick எப்படி செய்யலாம்ன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செய்யலாம் வாங்க. பவுல்ல வெதுவெதுப்பான பால் 1/4 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு சுகர், dried yeast 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நன்கு துருவிய பூண்டு 3 பல் சேர்த்துக்கோங்க. ஒரேகனோ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. பிறகு மாவு நல்லா சாஃப்டா வர வரைக்கும் 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிறகு மாவோட மேல் பகுதி காயாம இருக்க 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. அடுத்து கொஞ்சமா மைதா மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு இந்த மாதிரி திக்கா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/4 கப் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. 3 பல் அளவு துருவிய பூண்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கிய கொத்தமல்லி இலை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் பட்டரை பேஸ் மேலே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து மொசரல்லா சீஸை இந்த மாதிரி பேஸோட பாதி அளவுக்கு துருவிக்கோங்க. அடுத்து இது கூட வேக வச்ச ஸ்வீட் கார்ன் 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. குடைமிளகாய் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிறகு 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவு ஒரேகனோ சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதியாக இதையும் மடிச்சுக்கோங்க. பிறகு அதனோட எட்ஜஸை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற கார்லிக் பட்டரை இந்த மாதிரி மேல் பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவு ஒரேகனோ சேர்த்துக்கோங்க. பிறகு கத்தி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்கிங் ட்ரேல 1 டீஸ்பூன் அளவு ஆயிலை தடவி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவனை 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்லிக் பிரெட் இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ கத்தியை வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாஃப்டா சீஸியா கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி ஆயிருச்சு. வாவ், செம டேஸ்டா சீஸியா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.